World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெரிய ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனை. இந்த பதிவானது நவசக்தி ஜோதிட பயிற்சி மையம் நடத்தும் நட்சத்திர கர்ம ஜோதிடமான வகுப்பு. இப்போ இந்த தலைப்பை பாருங்கள். நவசக்தி ஜோதிட பயிற்சி மையம் நடத்தும் நட்சத்திர கர்ம ஜோதிட வகுப்பு. இதுவரைக்கும் ராமாயணம், மகாபாரதம் மற்றும் இதிகாசங்களில் உள்ள கதாபாத்திரங்கள் நட்சத்திரத்தின் வழியே எவ்வாறு பயணப்படுகிறது என்ற அமைப்பில் இந்த வகுப்பு நடைபெறும். அது மட்டுமல்லாமல் வினை மற்றும் எதிர்வினை அமைப்பின் கதாபாத்திரத்தின் நிலைப்பாடு அப்படிங்கிறத டாப்பிக்கு எப்படின்னா, அந்த நட்சத்திரம் அந்த கதாபாத்திரத்தில் என்ன வினை செய்ய, அதற்கு அந்த கதாபாத்திரத்திற்கு என்ன எதிர்வினை கிடைக்கிறது என்பதை பற்றியும், அடுத்ததாக கதாபாத்திரத்திற்கும் ஆலயத்துக்கும் உள்ள தொடர்பு என்ப தகவலையும், கணம் மற்றும் விருட்சம், மிருகம் இவற்றுக்கான அந்த நட்சத்திரத்துக்கும் உள்ள தொடர்பு, அதனுடைய செயல்பாடுகள் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உள்ளே இருந்து செயல்படும் என்ற தன்மையிலையும், அடுத்தது ஜோதிடருக்கு அந்த கதாபாத்திரம் என்ன தகவலை சொல்கிறது என்ற தன்மையில் இந்த வகுப்பு நடைபெறும். அப்போ இந்த 5 விதமான தலைப்புகளை கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தில் உள்ள நிலைப்பாடுகளை கொண்டு அதை நாம் வரும் வாடிக்கையாளருக்கு சொல்லும் பொழுது நமக்கு நல்லதொரு பலன் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது என்னுடைய அனுபவம் மற்றும் எனக்கு என்னுடைய குருமார்கள் கற்றுத்தந்த பாடம். இந்த வகுப்பில் முதல் 3 நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த 3 நட்சத்திரத்திற்கும் 3 நாள் வகுப்பாக நடைபெறும். வகுப்பின் நேரம் காலை அல்லது மாலை என்பது 2 வேளையில், மாலை வேளையில் ஒரு 8 மணி முதல் 9 அல்லது 9:30 நட்சத்திரத்திற்கு தொடர்ந்தாப்புல கூடுதல் நேரம் ஒதுக்கப்படும் பொழுது ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக ஒதுக்கி 1.5 மணி நேரம் வகுப்பு நடைபெறும். வகுப்பு நடைபெறும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11, 12, 13 இந்த தேதிகளில் 7வது மாதம் நடைபெறும். வெள்ளி, சனி, ஞாயிறு என்பதை இதன் மூலம் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கர்ம ஜோதிட வகுப்பு இதிகாச புராணங்களிலிருந்து பல்வேறு ஜோதிட ஆர்வலர்களும் மற்றும் ஜோதிடர்களும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த வகுப்பு எடுக்கப்படுகிறது. இதில் ஜோதிடர்கள் அல்லாதவர்களும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்பது இந்த வகுப்பினுடைய சிறப்பம்சம். ஏனென்றால் கதைகள் என்பது கர்ணத்தை அடிப்படையாக கொண்டது. ஒருவருக்கு கர்ணம் செயல்பட வேண்டும் என்றால் கதைகள் கேட்பதன் மூலமாக ஒருவருடைய கர்ணம் செயல்படும் என்பது எனது ஆசான் திருப்பூர் ஜி.கே. சொன்ன ஒரு முக்கிய தகவலாகும். ஏன் கர்ணம் கதையின் மூலம் செயல்படுகிறது என்றால், கர்மாவை கழிப்பதே கர்ணத்தினுடைய முக்கிய நோக்கமாகும். எனவே எந்த மொழிக்கும் எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த இந்து மதத்திற்கு உண்டு. ஏனென்றால் இந்த மதம் எப்பொழுது தோன்றியது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த ராமாயணம், மகாபாரதம் மற்றும் இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் மக்களை
நல்வழிப்படுத்துவதற்கே என்பதை யாரும் மறுக்க முடியாது. எனவே ஒரு நல்வினை, ஒரு நல்வழி என்பது இந்த புராணங்களும் இதிகாசங்களும் இந்த கதாபாத்திரத்தின் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறது. மேலும் ஒரு மனிதன் ஒரு குழந்தையாக பிறந்து வளர்ந்து அவன் தானும் திருமணமாகி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறான். அதே போல மற்ற ஜீவராசிகள் அத்தனையும் செய்கிறது. ஆனால் மனிதனுக்கு இல்லாத சிறப்பு அம்சங்கள் மற்ற உயிரினத்திற்கு உண்டு. எடுத்துக்காட்டாக ஒரு தூக்கணாங்குருவி ஒரு தென்னை மரத்திலேயோ அல்லது பனை மரத்திலேயோ ஒரு கூட்டை கட்டுகின்றது. அந்த கூட்டை மற்ற உயிரினங்களாலும் சரி மனிதர்களாலும் சரி அத்தனை நுட்பமாக அதை கட்ட முடியாது. அந்த தூக்கணாங்குருவியை ஒரு 6 மாத காலம் அல்லது 1 வருட காலம் ஒரு கூட்டில் அடைத்து வைத்து மறுபடியும் அதை வெளியே பறக்க விட்டால் மீண்டும் அந்த தூக்கணாங்குருவி அந்த கூட்டை கட்டும். ஆனால் அதற்கு யாரும் சொல்லித்தரவில்லை. மாறாக மனிதனுக்கு ஒருவர் கற்றுக் கொடுத்தால் மட்டுமே அதை செய்ய முடியும். அதை செய்வதிலேயும் பல நுட்பங்கள் இருக்கிறது. அதை முறையாக கற்றுக்கொண்டால் மட்டும்தான் மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இப்போ மனிதன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டுதான் வாழ்க்கையில் முன்னேறுகிறான். அந்த மனிதனுக்கான பிறப்பின் உள்ளே எந்த சிறப்பு தன்மையும் இல்லை. கற்றதினால் ஒருவன் எல்லா நலன்களிலையும் பெரும் அமைப்பிலையும் பயன்படுகிறான். அது மட்டுமன்றி அவனுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு என்று எதுவும் கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வரும். அந்த ஏற்றத்தாழ்வுகள் வரும்பொழுது அதை அவன் சரி செய்வதற்கு தன்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டு நல்வழிப்படுத்துவதற்குத்தான் இந்த இராமாயணம், மகாபாரதம் மற்றும் புராணங்கள் நமக்காக நமது முன்னோர்கள் காப்பியமாகவோ காவியமாகவோ படைக்கப்பட்டிருக்கிறது. அது கதை அல்லது நிஜம் என்று அந்த ஆய்வுக்கு நாம் போகாமல் அதிலிருந்து உள்ள கருத்துக்களை நாம் நம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு படித்து பயன்பெற வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். எனவே இப்போ உதாரணமாக இந்த நட்சத்திரத்தில் முதலில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம். 2 கதாபாத்திரத்தை கூறுகிறது. ஒன்று அஸ்வத்தாமன், இன்னொன்று நகுலன் சகாதேவன். அதே போல அஸ்வினி தேவர்கள் என்ற பாத்திரமும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு வருகிறது. மேலும் இராமாயணத்தில் கைகேயி அஸ்வினி நட்சத்திரமாக வருகிறது. அப்போ இதனுடைய கதாபாத்திரங்கள் வாழ்க்கையில் என்ன உணர்த்துகிறது என்பதை ஒரு ஆய்வுக்கு நாம் வகுப்பில் தெரிவதற்கு முன்பாக சில விஷயங்கள் நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டால் வகுப்பில் இன்னும் பல விஷயங்களை மேலும் தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ நாம் மகாபாரதத்தில் அந்த இரட்டையர்கள் என்று சொல்லக்கூடிய நகுலன் சகாதேவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்திரத்தில் வல்லவன் சகாதேவன் என்று சொல்லப்படுகிறது. அதே போல நகுலனை குதிரை பயிற்சியிலையும் குதிரை பராமரிப்பதிலையும் ஒரு சிறப்பானவர் என்ற அந்த கதாபாத்திரம் உணர்கிறது. அப்போ இந்த கதாபாத்திரம் இரண்டும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தோடு எப்படி அமைகிறது என்று பார்க்க போனால், இவர்கள் சாஸ்திரம் சகாதேவன்
தன்னுடைய தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டான் என்று சொல்கிறது. ஒரு முறை சகாதேவன் தந்தை அதாவது இறக்கும் தருவாயில் உள்ளார். அந்த இறக்கும் தருவாயில் அவருக்கு ஈம சடங்கு செய்ய வேண்டும் என்று, இறந்து விடுவார் என்று கருதி அந்த நிலையில் இருக்கிறார். அவரை யாராவது ஒருத்தர் அவருக்கு அருகில் இருந்து, அதாவது இந்த சகாதேவனுடைய தந்தை யார் என்றால் பாண்டு. இந்த ஐவர் கிருஷ்ணனோடு சேர்த்து 6 அந்த இடத்தில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது அதில் யாராவது ஒருத்தர் தந்தையிடம் இருக்க வேண்டும் என்று கூறி மற்ற ஐவர்கள் கானகத்திற்கு சென்று அந்த எரிப்பதற்கான அந்த விறகுகளை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று கிளம்பும்போது சகாதேவனை மட்டும் அங்கே விட்டுவிட்டு செல்கிறார்கள். அப்படி சகாதேவனை விட்டுவிட்டு சென்ற பொழுது அவர் பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கண்ணன் சொல்லிவிட்டு இந்த ஐவரும் வனத்திற்கு சென்று விடுகிறார்கள். சகாதேவன் மட்டும் இருக்கிறான். அவருடைய தந்தை பாண்டு சகாதேவனிடம், இந்த என்னுடைய உடலில் ஒரு சிறு பகுதியை நீ தின்றுவிடு, அதனால் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஞானம் கிடைக்கும், வருங்காலத்தை உணர்த்தக்கூடிய ஒரு ஆற்றலும் உனக்கு கிடைக்கும் என்று கூறுகிறார். சகாதேவன் அதை மறுக்கிறான். தந்தையின் உடலில் ஒரு சிறு பகுதி எடுத்து நாம் எப்படி உண்பது என்று அவன் ரொம்ப வேதனைப்படுகிறான். அதை ஏற்கவும் மறுக்கிறான். தந்தை வற்புறுத்தி அந்த உடலில் உள்ள சுண்டு விரலை அவன் சகாதேவன் சாப்பிட்டு விடுகிறான். அதற்கு பின்பு சிறிது நேரம் கழித்து கானகத்திற்கு சென்றவர்கள் அந்த எரிப்பதற்கான விறகு கட்டைகளை சுமந்து வருகிறார்கள். ஐவரும் சுமந்து கொண்டு வரும்பொழுது அங்கே சகாதேவன் அதை நோக்கி பார்க்கிறான். கிருஷ்ணனுடைய விறகு கட்டு மட்டும் அவனுடைய தலப்பாகைக்கு மேல் 1 அடி உயரத்தில் நிற்கிறது, ஒட்டி இருக்கவில்லை. இதை பார்க்காத மாதிரி சகாதேவன் நிற்கிறான். எல்லாரும் அந்த விறகை பூமியில் போட்டுவிட்டு அந்த களைப்பாக ஒரு சத்தத்தை அப்பாடா என்று கீழே போட்டுவிட்டு அந்த சத்தத்தை போடும்போது கிருஷ்ணனும் அதே மாதிரி செய்கிறார். அதை பார்த்த சகாதேவனுக்கு தனியே கிருஷ்ணனை அழைத்து, என்ன கிருஷ்ணா, எல்லாரும் உடல் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த விறகை கீழே போட்டு அந்த வார்த்தையை சொன்னார்கள், ஆனால் நீ தலையிலேயே சுமக்காமல் அந்த விறகை கொண்டுட்டு வந்து போட்டுட்டு நீ இப்படி சொல்கிறியே அப்படின்னு கேட்கும்போது கண்ணனுக்கு புரிந்து விட்டது, இவனுக்கு ஞானம் பிறந்து விட்டது. தந்தையினுடைய ஒரு உடலை ஏதாவது சிறு துண்டை எடுத்து சாப்பிட்டு விட்டான் என்று அவன் ஞான கண்ணில் பார்க்கும் பொழுது அவனுக்கு தெரிகிறது கண்ணனுக்கு. இதே போல தந்தை இருக்கும் வரை அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பெரிதாக வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. தந்தைக்கு பின்புதான் அவருடைய வாழ்க்கையினுடைய பயணம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி வலுப்பெறக்கூடாது. தந்தையினுடைய காரகன் ஆட்சியோ உச்சமோ பெறக்கூடாது. அல்லது லக்னாதிபதி அவரோடு சேரக்கூடாது. இந்த அமைப்பில் இருந்தால் தந்தைக்கு பின்பே, தந்தையினுடைய காலம் இறந்த பின்புதான் ஜாதகர் வாழ்க்கையில் ஒரு உச்ச நிலையை, உயர்வு நிலையை, தனக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்பதை வரும் வாடிக்கையாளருக்கு நாம் கண்டிப்பாக சொல்லலாம். இதே இன்னொரு எடுத்துக்காட்டாக நாம் சொன்னோம்னா, அதே மகாபாரதத்தில் வரக்கூடிய அஸ்வத்தாமன், துரோணாச்சாரியன் மகன் அஸ்வத்தாமன் யாரும் பெறாத அஸ்திரத்தை பெற்றவன், மிகச்சிறந்த வீரன். தந்தை இறந்ததற்கு பின்புதான் அவனுக்கு அந்த போரை தலைமை தாங்கும் பதவி கிடைக்கிறது. தந்தை இருக்கும் வரை அவனுக்கு அந்த அதிகாரம் கிடைக்கவில்லை.
அவனும் அந்த நாராயண அஸ்திரத்தை விட்டு உபபாண்டவர்களை கொள்கிறான். அந்த உபபாண்டவரை கொன்றதனால் கிருஷ்ணர் அவருக்கு பிருங்கு முனி என்று நெத்தியில் ஒரு மணி உண்டு. யாருக்கு? அஸ்வத்தாமனுக்கு. அந்த மணியை அவர் இதன் காரணமாக அந்த மணியை அவர் அந்த நெற்றியில் இருந்து பிடுங்கி வருகிறார். எனவே அவருக்கு நெற்றியில் தழும்பு இருக்கும். முடிந்த அளவுக்கு நீங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் யார் இருந்தாலும் அவருக்கு கண்டிப்பாக நெத்தியில் ஒரு தழும்பு இருக்கும். அப்போ அந்த நட்சத்திரம் ஒரு செயலின் மூலமாக அவருக்கு ஒரு காயத்தையும் ஒரு செயலையும் ஏற்படுத்துது. அப்படி அந்த கருவை உபபாண்டவர்களை அளித்ததனால் அவருக்கு என்ன நடந்திருக்கும் என்று பார்த்தார்கள். இதை நாம் இப்படி ஜோதிட ரீதியாக பார்க்க வேண்டும். கதைகள் கேட்கிறோம், ஆனால் அதை ஜாதகருக்கு எப்படி நம்ம வாடிக்கையாளருக்கு சொல்ல வேண்டும் என்று பார்த்தால், அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆண் வாரிசு கிடைப்பது சிரமம். ஏனென்றால் ஒரு வினை எதிர்வினை ஆற்றும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குலத்தை அழிக்கும் ஒருவர் ஒரு வினை செய்கிறார் என்றால் அவருக்கும் குழந்தை பேரு அல்லது குழந்தையினுடைய ஆண் வாரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பது நாம் சொல்ல வேண்டும். அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்தால் 5ஆம் அதிபதியும் குருவையும் சூரியனையும் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அவர்கள் அதை நோக்கி நாம் கண்டிப்பாக வருவார்கள். இன்னொரு தகவல் என்னவென்றால், அஸ்வினி நட்சத்திரத்திற்கு எட்டி மரம் விருட்சமாக வரும். இப்போ அதனுடைய பழமொழி நமது கிராமத்தில் எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதார் வாழ்ந்தால் என்ன. அது பழமொழி, அது இல்லை. எட்டி பழுத்தால் என்ன, ஈனாதார் வாழ்ந்தால் என்ன என்பது பழமொழி. அப்போ எட்டி மரத்தினுடைய பழம் எதற்கும் பயன்படாது என்பது போல, ஒருவர் குழந்தை பேரு இல்லை என்றால் அவர் வாழ்க்கை வீண் என்று பெயர், அல்லது வம்சம் இல்லை என்றாலும் அவருடைய வாழ்க்கை வீண் என்று பெயர். அப்போ ஒரு விருட்சம் ஒரு நட்சத்திரன் வாயிலாக ஒரு ஜாதகருக்கு என்ன பலனை உணர்த்துகிறது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் அஸ்வினி தேவர்கள் என்று நாம் பார்ப்போம். அஸ்வினி தேவர்கள் அவர்கள் இரட்டையர்கள். அவர்கள் இந்த பார்க்கடலை கடைந்த பொழுது அதில் தன்வந்திரி பகவான் அந்த அமிர்த கலசத்தோடு வருகிறார். அந்த அமிர்த கலசத்தோடு வரும்பொழுது அதை தன்வந்திரி பகவானிடம் இந்த அஸ்வினி தேவர்கள் பெற்றுக்கொண்டு, அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவருக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரம் பிறக்கிறார்களோ அவருக்கெல்லாம் அவர்கள் அமிர்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னா அஸ்வத்தாமன் அந்த குலத்தை பாண்டவர்களுடைய பாண்டவர்களுடைய எல்லாத்தையும் அழித்ததனால் அவர் நீண்ட ஆயுளை பெற்று துன்பப்படுவார் என்று பகவான் அவருக்கு வரத்தை கொடுத்து விட்டார். அந்த காரணத்தினால் அவர்களுக்கு ஆயுள் இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை கடந்து போவது எளிது என்ற தன்மை அந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரம் வேறு ஒரு இடத்துல எப்படி செயல்படுது என்றால், அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அதிதேவதையாக வரக்கூடியவர் சரஸ்வதி தேவி. உண்மைதானே? அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அதிதேவதை சரஸ்வதி. அப்போ அவர் கல்வியினால் அவர் எந்த அளவுக்கு வாழ்க்கையை கொண்டு போக முடியும் என்றால், அஸ்வினி 1-2 பாதம் பிறந்தவர்கள், 4 பாதங்களில் பிறந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கல்வியில் நல்ல ஒரு நிலைப்பாட்டை அடைய முடியும். 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களால் அவர்கள் கற்ற கல்வியினால் வாழ்க்கை அடைய முடியாது. அதனால் பெரும் தொந்தரவுகளும் இன்னல்களும் ஏற்படும். அதற்கு என்ன காரணம் என்றால், அந்த 3ஆம் பாதம் நிருத்திய போகையில் உள்ள காரணத்தினால், அது சந்திரனுடைய நட்சத்திரம் வர்றதுனால சந்திரனுடன் இருப்பதனால் அவர்களுக்கு வாழ்வில் பெரும் பயணத்தை அடைவது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் நாம் சொல்லலாம்.
அடுத்ததாக இந்த சரஸ்வதியினுடைய வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது புஷ்கரம் அப்படிங்கிறது எல்லா இடத்துக்கும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, புஷ்கர நவாம்சம் அப்படின்னு. இந்த புஷ்கர நவாம்சத்தும் அப்படின்னு புஷ்கரம்னு ஒரு கோயில் இருக்கு. அது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் அஜ்மீரில் இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலில் இருந்து தான் காயத்ரி மந்திரம் உருவானது அப்படின்னு வரலாறு சொல்லுது. பிரம்மனுடைய இன்னொரு மனைவி காயத்ரி என்பது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியாது. பிரம்மன் ஒரு சமயம் உலக மக்களின் நன்மைக்காக தன்னுடைய செயல்பாடுகள் எதுவும் தடங்கள் இல்லாமல் நடைபெற ஒரு யாகத்தை நடத்துகிறார். யாகம் நடத்துவதற்காக எல்லா அமைப்புகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த யாகத்தில் கணவன் மனைவி இருவரும் அமர்ந்து அந்த யாகத்தை செய்தால்தான் அந்த யாகம் பூர்த்தியாகும். அப்படி எல்லாரும் வந்து வான தேவர்கள் எல்லாருமே வந்து அமைந்து அங்கே இருக்கும் சமயத்தில் சரஸ்வதி தேவி வர நேரம் இல்லை, வர முடியவில்லை. ஏதோ காலதாமதமாகிறது. வேள்வி முடியும் தருவாய் சுற்றுமுற்றும் பார்த்து வரவில்லை என்பதால் வேறொரு ஆளை அங்கே அமர்த்த வேண்டும் என்று அந்த பகுதியில் இருந்த ஒரு பால் விற்கின்ற பெண்ணை கூட்டி வந்து கிருஷ்ண பகவான் உட்கார வைத்து விடுகிறார். யாகம் பூர்த்தியான பின்பு சரஸ்வதி தேவி வருகிறார். இதை பார்த்து சரஸ்வதி தேவி பிரம்மனுக்கு ஒரு சாபத்தை விடுகிறாள். இனி உனக்கு கோயில் இல்லாமல் உனக்கு வழிபாட்டு தலைமை இருக்கக்கூடாது என்ற ஒரு சாபத்தையும், அதே போல கிருஷ்ணனுக்கு பரந்தாமனுக்கு என்ன சாபம் கொடுக்கிறாள் என்றால், அடுத்த ஜென்மத்தில் நீ மனைவியை துறந்து கஷ்டப்பட வேண்டும் என்றும் மற்ற அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சாபத்தை கொடுக்கிறார். ஆக சரியான நேரத்தில் சரஸ்வதி வராத காரணத்தினால் அங்கே காயத்ரி இருந்து அந்த யாகத்தை பூர்த்தி செய்த காரணத்தினால் அவளுக்கு காயத்ரி என்று அந்த பெண்ணுக்கு பெயரிடப்படுகிறது. அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் கண்டிப்பாக படிப்பை வைத்து கண்டிப்பாக பலனை முன்னேற முடியாது. ஆனால் யாகம், மந்திரம் இதன் மூலியமாக, வைத்தியம் இதன் மூலியமாக முன்னேற்றத்தை அடையலாம் என்பதையும் நாம் அவருக்கு சொல்ல வேண்டும். இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஒருத்தர் ஜோசியம் அப்படின்னா தெரியும், ஆனால் அதை மாற்றி விடுவார்கள். ஏன் அப்படின்னா, சகாதேவன் நாள் குறித்து கொடுக்குறான். யாருக்கு? துரியோதனனுக்கு நாள் குறித்து கொடுக்குறான். அம்மாசனைக்கு நீ எறும்பக்கடா களபலி கொடுத்தீன்னா உனக்கு கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவே அப்படின்னு சொல்லி நாளை குறித்து கொடுத்துட்றான். ஆனால் கடவுள் அதை மாற்றி அமைத்து விடுகிறார். அப்போ ஜோதிடம் ஒருத்தருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜோதிடம் தெரியும். ஆனால் அவர் அதை செயல்படுவதில் ஒரு பிரச்சனை உண்டு என்பதையும், அதே சமயத்தில் தந்தைக்கு பின்புதான் அவர் முன்னேற முடியும் என்ற தன்மையும் இதற்காக சொல்லப்படுகிறது. அதே போல் இந்த ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீரில் புஷ்கரம் என்ற ஒரு குளம் உள்ளது. அந்த குளம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்காகவே அந்த புஷ்கர குளம் உள்ளது. அங்கே இன்னொரு சிறப்பு என்னவென்றால், அஸ்வினி நட்சத்திரக்காரனோட மிருகம் என்று எதிர்பார்த்தால் குதிரை. அங்கே ஒட்டகங்கள் தான் அதிகமாக இருக்கும் ராஜஸ்தானில். ஆனால் அங்கே மிகப்பெரிய ஒரு குதிரை சந்தை நடைபெறுகிறது. உலகத்திலேயே அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய குதிரை சந்தை எது என்றால் அது அஜ்மீரில். ஆக அந்த காரத்துவங்கள் அங்கே வேலை செய்கிறது. அடுத்ததாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புஷ்பம் எது என்று பார்த்தால் சாமந்தி பூ. அது மஞ்சள் நிற சாமந்தி பூ. இந்த மஞ்சள் நிற சாமந்தி பூ எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால் அறிவு வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம்.
அப்போ அதில் செய்யப்படுகின்ற லேகியம் கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில் அந்த லேகியம் கண்டிப்பாக கிடைக்கிறது. அந்த லேகியத்தை அவர்கள் பயன்படுத்தும் மூலமாக அல்லது யார் வேண்டுமானாலும் அந்த பூவினுடைய லேகியத்தை வாங்கி பயன்படுத்தும் மூலம் அவங்களுடைய அறிவு வளர்ச்சி அதிகமாகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல பவானியில் ஒவ்வொரு வருடமும் குதிரை சந்தை நடைபெறும். இப்போ நம்மளால் இங்கிருந்து ராஜஸ்தான் போக முடியாது அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் இந்த பவானியில் இந்த குதிரை சந்தை நடைபெறுகிறது. அங்கே போய் அந்த குதிரைகள் பார்ப்பது மூலமாக அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது அஸ்வினி முத்திரை என்று ஒரு முத்திரை உள்ளது. அந்த முத்திரை மனித உடம்புக்கு ஆற்றலை தரக்கூடிய ஒரு முத்திரை, இந்த அஸ்வினி முத்திரை. அதையும் நாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் நம்மளுடைய எனர்ஜி லெவலை குறையாமல் பார்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அடுத்து உள்ள நட்சத்திரம் யார் என்று பார்த்தால் பரணி நட்சத்திரம். அதற்கு 27வது நட்சத்திரம் என்று பார்க்க போனால் ரேவதி நட்சத்திரம். இப்போ இந்த 2 நட்சத்திரத்தினுடைய உருவ அமைப்பு பார்த்தீங்கன்னா யானை. இந்த 2 நட்சத்திரத்திற்கு நடுமத்தியில் இந்த அஸ்வினி நட்சத்திரம் உள்ளது. அப்போ இந்த ஜாதகர் எப்பொழுதும் ஒரு பெரியவர்கள் மத்தியில் இருப்பார்கள். மிக சிறந்த ஒரு படிப்பிலேயோ அல்லது வசதி வாய்ப்பில் உள்ள நபர்களோடு கண்டிப்பாக இவர்கள் பயணிப்பார்கள். அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் 2 யானை பொம்மைகளை ஒன்று சேர வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக் கொள்வதன் மூலம் இவர்களுடைய சுவாச நிலை ஒருநிலைப்படும். இவர்கள் நினைக்கும் எண்ணம் செயல்பாடுகள் வாழ்வில் வெற்றி பெறும். ஏனென்றால் யானைக்கு மட்டுமே 2 சுவாசமும் ஒரே நாசியில் செல்லக்கூடியது. இப்போ மனிதனுக்கோ மற்ற விலங்குகளுக்கோ மற்ற எந்த ஜீவராசிகளுக்குமோ அப்படி இல்லை. அப்போ அந்த சுழு முனை யானைக்குத்தான் ஓடிக்கிட்டு. அப்போ அந்த சுழு முனை நாடி ஒரு மனிதனுக்கு யானையின் அருகே போகும் பொழுது சுழுமுனை நாடி ஓடும். அப்போ சுழுமுனை நாடி ஓடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுடைய கர்மாக்கள் குறையும். ஒரு கஜம் அப்படின்னா யானை என்று அர்த்தம். ஒரு கஜம்னா என்ன? எத்தனை? 16 அடி ஒரு கஜம். அப்போ 16ங்கிறது யாரு? யாருக்கு இருக்குது 16 அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ங்கிற எண் யாருக்கு சொந்தம் என்றால் குருவுக்கு சொந்தம். அப்போ குருங்கிறது யார் அப்படின்னா பெருத்த உருவம் யானைக்கு சொந்தம். அப்போ 16க்குள்ளே என்ன அடங்கியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10ம் 6ம் அடங்கியிருக்கு. ஒரு 10ங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆண்டு, 6ங்கிறது சூரியனுடைய ஆண்டு. அப்போ ஒரு 16க்குள்ளே ஒரு 10ம் 6ம் அடங்கியிருக்கு. இப்போ வாழ்க்கையில் 6 என்பது என்ன என்றால் ஆன்மா, 10 என்பது உடல். அப்போ ஆன்மா சிறிதாக இயங்கி உடல் பெரிதாக இயங்க வேண்டும் என்பது வாழ்க்கையினுடைய நியதி. அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அதிகமாக யானையிடம் அடிக்கடி செல்ல வேண்டும், அல்லது அவர்கள் அஸ்வினி முத்திரையை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நாம் கண்டிப்பாக பலனை சொல்லுவோம். இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் வரக்கூடிய கைகேயி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கைகேயினுடைய தந்தையினுடைய பெயர் அவர் கேகேய நாட்டினுடைய அரசர் அஸ்வந்தன் அப்படின்னு பேர். அவர் பேர்லேயே அந்த அப்படிங்கிற அஸ்வந்தம் அப்படின்னாவே குதிரைன்னு அர்த்தம். ஆற்றலை குடிக்கக்கூடியது, ஞானத்தை தரக்கூடியது என்று அர்த்தம்.
அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் தன்மையே இருக்காது. அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்கிட்ட பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தன்மையே இருக்குது. எல்லாமே பாசிட்டிவாக தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. ஏன்னா அதனுடைய பட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா கழுகு. அது இயற்கையை தாண்டி மழை பெய்யுது அப்படின்னா அந்த மலையை தாண்டி மேகத்தை தாண்டி போய் பறக்கக்கூடிய ஆற்றல் உடையது. அது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய அலகுகளையும் சிறகுகளையும் உதிர்த்து மீண்டும் புதிய உருவமாக பறந்து வரும். அப்படி ஒரு ஆற்றல் கொண்டது அதனுடைய பட்சி என்று சொல்லக்கூடிய ராஜாளி பட்சி என்று சொல்லக்கூடிய கழுகு அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அப்போ அவங்க ஒரு முறை தோத்தாலும் மறுமுறை கண்டிப்பாக முயற்சி செய்வார்கள். அவருடைய முயற்சிகள் ஒருபொழுதும் தோற்காது. இலக்கை நோக்கி எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் அதனுடைய இலக்கு அதற்கு தெரியும் என்பது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய தன்மை. அப்போ ராமாயணத்தில் கைகேயியை பற்றி சொல்லும் பொழுது அந்த கைகேயிக்கு துர்வாச முனிவரால் அங்கே துர்வாச முனிவர் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது கைகேயி தன்னுடைய தோழிகளாக இளப்பருவத்தில் செல்கிறார். அப்பொழுது அந்த துர்வாச முனிவரை தன்னுடைய ஆள்காட்டி விரலால் காமித்து, அதோ போறாரே அவர்தான் துர்வாச முனிவர், கோபக்காரர் அப்படின்னு என்று சொல்லும்பொழுது துர்வாசர் அப்பெண்ணை அழைத்து கைகேயை அணைத்து ஆள்காட்டி விரலை காமித்ததனால் உனக்கு அந்த ஆள்காட்டி விரல் இரும்பு போல ஆகட்டும் என்று சொல்கிறார். சாபம் கொடுத்துறாரு துர்வாச முனிவர். அதனால் கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வலது கையிலையோ அல்லது இடது கையிலையோ ஆள்காட்டி விரல் ஏதாவது ஒரு பாதிப்பை கண்டிப்பாக அடையும். அதுவே அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தசரதன் ஒரு சமயம் ஒரு சூரனை கொல்லுவதற்காக சென்ற பொழுது அவனுடைய அச்சாணி கரண்டு விழுகிறது. அந்த சமயத்தில் அவளை தேரை ஓட்டி கொண்டிருந்தவள் தன்னுடைய ஆள்காட்டி விரலை அந்த அச்சாணியில் சொருகி அந்த தேரை நிலைத்து செய்து அந்த போரிலே அந்த சூரனை அழித்து வெற்றி பெற செய்தாள். அதனால தான் அவளுக்கு 2 வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பாதகத்தன்மை ஒரு சாதகத்தன்மையை மாற்றி அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் உள்ளது. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமனுக்கு நெத்தியில் ஒரு தழும்பு. இங்கே ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா கைகேயிக்கு விரல் ஒரு பிரச்சனை. அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்களுக்கான கோயில் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமாரர்களுக்கென்று கேரளாவில் கோயில்கள் உள்ளது. அங்கே வருடத்திற்கு ஒரு முறை தங்கத்தால் செய்த மருந்து, அந்த தங்கத்தை கலந்து மருந்து அனைவருக்கும் தரப்படுகிறது. மற்ற நாளில் போகிற அனைவருக்கும் பிரசாதம் மருந்தாகவே தரப்படுகிறது. அந்த ஆலயம் அஸ்வினி குமாரர்கள் ஆலயம். மேலும் அந்த ஆலயத்தில் வேதாளம் உள்ளது. நீங்கள் வேதாளம் உள்ள கோயிலை எங்கேயும் நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க முடியும். ஆனால் அந்த கேரளாவில் வேதாளமும் உள்ளது அந்த கோயிலில். வேதாளம் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாளம் நீங்கள் விக்ரமாதித்தன் கதையில் விக்ரமாதித்தன் கதை படிச்சிருக்கிறவங்களுக்கு வேதாளத்தை பற்றி தெரியும். அப்போ ஒரு இலக்கை நோக்கி போகிறான். அந்த இலக்கை நோக்கி போகும்போது அந்த வேதாளம் ஒவ்வொரு விடுகதையாக போட்டு கொண்டு வருகிறது. அப்போ அந்த ஒவ்வொரு விடுகதைக்கும் அந்த விக்ரமாதித்தன் அந்த விடுகதைக்கு விடையை சொல்லி அடுத்தடுத்து அவன் பயணப்பட்டு போகிறான். அந்த விடைக்கு பதில் சொல்ல அந்த கதைக்கு விடை சொல்ல முடியும் என்றெல்லாம் அதை அவனால் பயணித்து போக முடியாது, அந்த இலக்கை நோக்கி அடைய முடியாது. அப்படி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அறிவு என்ற ஒன்றை கொண்டு அவர்கள் அதை கடந்து போவதற்கு, அந்த ஞானம் என்று ஒன்றை தருவதற்காகவே அந்த வேதாளம் துணைக்கு நிற்கிறது. அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வேதாளம் உள்ள ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும். அப்போ நிறுத்திய பாகையில் ஒரு அஸ்வினி 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? அறிவை தீட்டிக் கொள்வதற்கு வேதாளத்திடமும் செல்ல வேண்டும். அஸ்வினி குமாரர்களுடைய ஆலயத்தில் சென்று அந்த பிரசாதம் மருந்தாக தரப்படுகிறது, அதையும் வாங்கி உண்ண வேண்டும் என்பது நாம் தெரிவிக்கும் கருத்தாகும். இப்படித்தான்
இந்த வகுப்பு நடைபெறும். இதற்கு மேலே நிறைய தகவல்கள் உங்களுக்கு சொல்லப்படும். இந்த வகுப்பை நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கர்மாக்கள் கண்டிப்பாக குறையும். ஏன் கண்டிப்பாக கர்மாக்கள் குறையும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதன் மூலம் நம்மளுடைய எண்ண ஓட்டம், மன ஓட்டம், சிந்தனை ஓட்டம், செயல் ஓட்டம் அத்தனையும் குறைந்து நாம் அந்த கதாபாத்திரமாக சிறிது நேரம் மாறுவோம். அந்த சிறிது நேரம் கதாபாத்திரமாக நாம் மாறும் பொழுது அந்த நம்மளுடைய கர்மாக்கள் அதிலிருந்து விலகும் நேரமாக அது அறிவிக்கப்படுகிறது. அதனால தான் முன்ன காலத்தெல்லாம் வேஷங்கள் போடுவாங்க, எல்லா வேஷங்களும் போடுவாங்க. அப்போ அந்த ஆற்றலை நமக்கு அந்த கிரகம் கண்டிப்பாக தரும் என்பதை கூறி இந்த வகுப்பில் கலந்து கொண்டு அனைவரும் பயன்பெறுங்கள் என்றும், அடுத்தடுத்த வகுப்புகள் 27 நட்சத்திரங்களுக்கும் இந்த மாதிரி வகுப்புகள் நடைபெறும் என்று கூறியும், இந்த வகுப்பை நீங்கள் பதிவு செய்வதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 95 85 32 80 32 என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம். நவசக்தி ஜோதிட பயிற்சி மையம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து நடத்தும் 3 நாள் வகுப்பு. நட்சத்திர கர்ம ஜோதிட வகுப்பு. அஸ்வினி, பரணி, கார்த்திகை. வகுப்பு நடைபெறும் நாள் 11/7/2025, 12/7/2025, 13/7/2025 ஆகிய 3 நாட்கள். தினசரி இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இது ஒரு ஜூம் மீட் வகுப்பு. 3 நாள் வகுப்பு. வகுப்பு கட்டணம் ரூபாய் 600 மட்டுமே. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: இதிகாசம், புராணம் இவற்றில் வரும் கதாபாத்திரங்களின் வரலாறு, வினை மற்றும் எதிர்வினைகள் அமைப்பில் கதாபாத்திரத்தின் நிலைப்பாடு, கதாபாத்திரத்திற்கும் ஆலயத்திற்கும் உள்ள தொடர்பு வழிபாடு, கணம் மற்றும் மிருகம் பற்றி இவைகளுக்கு நட்சத்திரம் உணர்த்தும் தன்மைகள், ஜோதிடத்தில் கதாபாத்திரம் நமக்கு உணர்த்தும் செய்திகள். ஜோதிடர் அல்லாதவர்களும் பங்கு பெறலாம். முன்பதிவு அவசியம். பயிற்சி ஆசிரியர் பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் உயர்திரு உபயம் AR வேலுசிவா அவர்கள், ராசிபுரம். மேலும் தொடர்புக்கு செல் நம்பர் 9585328032 மற்றும் 8883683190.